வணக்கம். அதிர்ஷ்டம் தரும் யோகம் அன்பர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்திங்க. நம்ம போன தொகுப்பில் ஆவணி மாத பலனை பார்த்து வந்தோம். அந்த தொகுப்பின் தொடர்ச்சியாக இன்றைக்கி எந்தெந்த ராசிக்காரங்க எந்தெந்த வீட்டில் உங்களுக்கு யோகமான திசையை வச்சு வீடு அமைத்து கொண்டால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்க போகிறத இந்த தொகுப்பில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்க்க போகிற ராசி உங்கள் ராசி கும்பராசி நேயர்களுக்கு. கும்பராசினாலே சொல்லுவாங்க இது ஒரு சனியோட வீடு. பேர் தாங்க பெத்த பேர். ஆனால் ஒன்றும் எங்களுக்கு இன்ன வரைக்கும் ஆச்சு. நானும் பிறந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். வழி பிறக்குமானா அது துரத்தி போய்கிட்டே இருக்க ஒரு முடிவே ஆக மாட்டேங்கிங்க அப்படின்னு கும்பராசிக்காரெலாம் கேட்பீங்க. என்னைக்கு தான் எங்கள் வழி பிறக்கும் சொல்லுங்க ஐயா. ஏன் அப்படின்னா இந்த கும்பராசியில் பிறந்தவங்க சனியோட இது 2ஆம் வீடு. ஆட்சி மூலத்திருவோணம் உள்ள வீடு இந்த வீடு அவருக்கு. அதையும் காலதேவனில் அது ஒரு லாபஸ்தானம். அது நிறையா பேர் தெரியாது. கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு அவங்களுக்கு என்ன இருந்தாலும் உயிர் அவங்களுக்கு நல்ல சிறப்பாக இருக்கும். ஆயுள்காரன் சனி இல்லையா? ஆயுள்காரன் சனினால் உங்கள் உயிர் உங்கள் அனுமதி இல்லாமல் உங்களை விட்டு போகாது. அது ஒரு பீஷ்மர். இப்போ மகாபாரத பீஷ்மருக்கு அவங்க அப்பா கொடுத்த வரம் பார்த்திங்கன்னா, உன் உயிர் உன் அனுமதி இல்லாமல் ஒன்று போகாது, அதனால் நீ தான் தீர்மானம் பண்ணணும் உயிரை. அப்படிப்பட்ட கும்பராசியில் பிறந்தவங்க ஆயுள்காரகனுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் ஆயுள் தீர்க்கம் உங்களுக்கு உண்டு. யாராவது ஆயுள் வேணான்னு சொல்லுவோமா? அது எப்படி அப்படிமோ? அதுதாங்க முக்கியம். இந்த உடம்பில் இப்போ பேசிக்கிட்டு இருக்கோம், கேட்டுக்கிட்டு இருக்கோம், நடந்துக்கிட்டு இருக்கோம், சந்தோஷமாக இருக்கோம், அழுகிறோம், பழகுறோம், எல்லாம் பண்ணுறோம்னா அது துணை புரியுது யார்? உயிர். அந்த உயிர் இருந்தால் தான் அந்த உடம்புக்கு பெருமை. இந்த உடம்பு இருந்தால் தான் உள்ளத்தை மகிழ் வைக்க முடியும். இந்த உடம்பு அணுவிக்குது. அந்த அணுவிக்கிறதுக்கு உயிர் துணை செய்யுது. ஒரு கடிகாரம் ஓடிக்கிட்டு இருக்குது, முள் இருக்குது சரி. ஆனால் அதுக்கு பேட்டரின்னு சார்ஜ் இருந்தால் மட்டும்தான் அந்த கடிகாரம் வேலை செய்யும். நம்ம உடம்பு ஒரு கடிகாரம் மாதிரி தான். இருதயங்கிறது முள் மாதிரி டப்பு டப்பு டப்புன்னு அடிக்கிற மாதிரி. அப்போ பேட்டரிங்கிற சார்ஜு ஏறுங்குமா? நம்ம வீட்டில் ஒரு கடிகாரத்தில் பேட்டரி போட்டிருக்கோம், 1 வருஷம் தாங்குது. இந்த உடம்புக்கு சாமி ஒரு பேட்டரி போட்டிருக்கிறார். இத்தனை வருஷம் இரு, அதுக்கப்புறம் அது தன்னை போல் சார்ஜ் இறங்கணும், தன்னை போல் அது விழுந்துடும். அதில் அதிகமாக சார்ஜ் பெற்ற பேட்டரி இந்த கும்பராசிக்காரங்க. என்ன படிப்படியான முன்னேற்றம் கிடைக்கும் உங்களுக்கு. உத்தேசமாக வச்சோம்னா இவங்களுக்கு 12 வருஷத்துக்கு ஒரு முறை ஏற்றம் இறக்கம் இருக்கத்தான் செய்யும். என்னையா 12 வருஷத்துக்கு? 12 வயசில் கொஞ்சம் நல்லா இருப்பாங்க, இப்போ 24, அப்புறம் 36, இப்போ 46. எப்போ தான் சிறப்பாக இருக்கும்னா அதிகபட்சம் பேர்களுக்கு 46 வயசுக்கு அப்புறம் தான் இவங்க வாழ்க்கை சீரும் சிறப்புமாக இருக்கும். அது வரைக்கும் போராட்டம் தான். ஒரு 10% வேணால் அந்த ஜாதக அடிப்படையில் தசாநாயகன் தசாபுத்தி நல்ல ஒரு யோகமாக இருந்தால் கொஞ்சம் மாறுபடும் மொழிய 90% அவங்களுக்கு வாழ்க்கையில் போராட்டம் இருந்து கொண்டே இருக்கும். ஏன்னா போராடி ஜெயிக்கக்கூடிய ராசி நீங்கள். இது என்னன்னா நீங்கள் போராடி மற்றவரை ஜெயிக்க வச்சுக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் ஜெயிக்க மாட்டேங்கிங்க. அதுதான் பெரிய இது. உங்கள்கிட்ட பெரிய கலை இருக்கும், அந்த கலைக்கு நீங்கள் அதிபதியாக இருப்பீங்க. ஆனால் உங்கள்கிட்ட கலை பயின்றவன் உங்களை தாண்டி போயிடுவான். அது ஏன்னா அது ஒரு உங்களுடைய ராசி தான் அப்படி. அதுக்காக தான் அதை கும்பன் வச்சாங்க. நிறகுடம் தழும்புமா, தண்ணி குடத்துக்குள்ளே விழுவும் போது சத்தம் கேட்டுகிட்டே இருக்கும், நிரம்பிடுச்சுன்னா நிறைவாயிரும். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்பும்.
அப்போ ஒவ்வொரு வயசுகளையும் உங்கள் அனுபவங்கள் அதுக்குண்டான குணங்கள் உங்களுக்கு மாறி 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 ஒரு 46 வயசுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் ஏற்றமும் கிடைக்கும். இதில் உங்களுக்கு சனி பகவானுடைய ஜென்மச்சனி வரை ஓடிக்கிட்டு இருக்குது. ஏற்கனவே அவர் சுத்தம் பண்ணுவார், சுத்தம் பார்ப்பார். அப்போ அவர் வீடை சுத்தம் பண்ணிக்கணும்ல. அவர் அதிபதி என்னென்னா, அவர் ஒரு சுத்தத்துக்கு அதிபதி. வீடு சுத்தமாக இருக்கணும். அப்போ அவர் வீட்டில் இருக்கும்போது தான் வீடை சுத்தமாக வச்சுக்கணும்னு நினைப்பாரா இல்லையா? நீ முதல் சுத்தமாக இருக்கியா, அப்புறம் பார்ப்போம் அப்படின்னு இருக்கக்கூடியவர் தான் இந்த சனி பகவான். அப்போ என்ன செய்யணும்? நீங்கள் உடல் சுத்தம் சொல்லுவாங்களா, அகச்சுத்தம் புறச்சுத்தம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நேர்மையாக இருந்தால் உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக கிடைக்கும். ஆனால் கண்டிப்பாக நேர்மை இருக்க முடியாது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நேர்மையா அப்படின்னா என்னையா அப்படின்னு விலை கொடுக்கல ஆகிப்போச்சு இன்றைக்கி. இந்த ராசிக்காரங்க எந்த வீட்டில் இருந்தால் கொஞ்சம் அதிர்ஷ்டம் கிடைக்கும்யா? எங்களுக்கு அதிர்ஷ்டம்னா ஆக்கிட்டீங்க, இருந்தால் கிடைக்காம பார்ப்போம். அப்படி பார்த்தா இந்த கும்பராசிக்காரங்களுக்கு நான் பொதுவாக சொல்கிறேன் அப்படி தான். நீங்கள் ஒரு ஆண்களாக இருந்தீங்கன்னா தயவு செய்து உங்கள் பேரில் வீடு வாங்காதீங்க. ஒன்று அம்மா பேரில் வாங்க, இல்லை மனைவி பேரில் வாங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கு சனி பகவானுடைய ரொம்ப நட்பு கிரகம் சுக்கிரன், அதுக்கப்புறம் புதன். இந்த 2 பேர் யார்? பெண் சேர்ந்தவங்க. மாமன், இவர் மனைவி. அப்போ அவங்க மூலியமாக ஒரு தொழில் தொடங்க, அவங்க மூலியமாக வண்டி வாங்க, அவங்க மூலியமாக வீடு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு செல்வ செழிப்பு இருந்து கொண்டே இருக்கும். உங்கள் பேர் எதுவும் வாங்க வேண்டாம், நீங்கள் தலைமை எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஏன்னா எல்லாருக்கும் செஞ்சு சொந்தம் வந்தோம் சன்மை எல்லோரும் செஞ்சு எல்லாம் கடைசியில் என்ன ஆகிப்போச்சு? ஒன்றும் ஆகலை. ஏன்டா செஞ்சேன்னு சொல்கிற ஆகிப்போச்சு. நீ ஏன் செஞ்ச எப்படி கேள்வி பாருங்கள். நீங்கள் செஞ்சுருப்பீங்க, உன்னை யாரும் செய்ய சொன்னா? அப்போ எப்படி இருக்கும் உங்களுக்கு மனவேதனை? ஏண்டா உன்னை அந்த பாடுபடுத்தி உன்னை வளர்த்து வச்சா ஏன்டா பெத்தேன் கேட்ட மாதிரி ஏன் செஞ்சேன்னு கேட்க நீயே? அப்படிலாம் உன் வாழ்க்கையில் நடந்திருக்கும். ஏன் செஞ்ச, ஏன் பெத்த, ஏன் வச்ச, வாங்கும்போது மட்டும் ருசியாக வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு 2வது சண்டை உடம்பு உன்னையார் செய்ய சொன்னா, உன்னையார் பெற்றுக்க சொன்னா அப்படி நிறைய கேட்பாங்க உங்களை. பெத்த பிள்ளை, பெத்ததாகி, கூட பிறந்த எல்லாம் வந்து வருமே. ஆனால் அதில் மனந்தவராமல் ஓடி ஒளிந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு கௌரவம் உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். வைராக்கியம் கொண்டவங்க நீங்கள். எதையும் பற்றி கவலைப்பட வேண்டாம். அஞ்சவும் மாட்டீங்க, அஞ்சவும் கூடாது நீங்கள். ஏன்னா சனியோட பாதிப்பு பெற்றவங்க நீங்கள். குடும்பத்தால் துரத்தி விடப்பட்ட ஒரு சனி பகவான். அவர் தன் முயற்சி, அது சொல்லுவாங்க சுயம் வரம். அவர் சுயமாக சிந்திச்சு செயல்பட்டு இனி அத்தனை பேரும் நான் ஒரு 40 உங்களை பார்த்து அந்த குடும்பம் பயப்படும். அப்பாடி அவரா? நேற்று வரைக்கும் உங்களை மதிக்காதவன் அந்த வயசு காலம் அப்படி மதிப்பான் உங்களை. பேர் புகழ் எல்லாமே லேட்டாகவே கிடைக்கும். உண்மையிலே மனிதனுக்கு இளமையில் கூட துன்பம் வந்துடும், ஆனால் வயசானும் துன்பம் வரக்கூடாதுங்க. ரொம்ப பாவங்க. இளமையில் கூட கொஞ்சம் துன்பம் வந்தால் கூட சலித்து உடம்பை வச்சுக்கிட்டா போய் ஓடி ஒழிஞ்சிக்கிட்டா தப்பிச்சிடலாம். ஆனால் வயசை என்னங்க செய்ய முடியும்? வயசான காலத்தில் தான் நமக்கு வசதிகள் வேண்டும். வசதி இருக்கும்போது வசதி வேணும். அப்போ உங்களுக்கு மனைவி வாங்குகிறோம், ஒரு வீட்டில் இருக்கீங்க. இப்போ ஒரு ஒரு இதுக்கு கிழக்க பார்த்து வீட்டில் இருக்கீங்க வச்சுக்கிறோம். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு வீடு வாங்குறீங்கன்னா, இல்லை வாடகை போனாலும் சரி, ஒத்திக்கு போனாலும் உங்கள் வீட்டில் இருந்து நேர் கிழக்கு பார்க்க போங்க, இல்லை வடக்கு பார்க்க போங்க. நீங்கள் தெற்கையோ மேற்கோ தயவுசெய்து போகாதீங்க. அது உங்களுக்கு சிறப்பு இல்லை. ஆனால் உங்களுக்கு யோகமான திசை தெரியுமா? அதை தெரிஞ்சுக்கணும்ல. தெற்கு பார்த்து யோகம் கிடைக்கும். தெற்கை பார்த்த வாசல் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பு. தெற்கு பார்த்த வீட்டில் நீங்கள் குடி போங்க. கும்பராசிக்காரங்களுக்கு தெற்கு வாயில் மிக மிக சிறப்பு. சில பேருக்கு கிழக்க பொதுவாக அது சொல்லியிருக்கோம், கிழக்க பார்த்து கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குங்க. ஏன்னா கிழக்க பொதுவாக எல்லாருக்கும் ஒரு யோகமாக இருக்கும். அது பொது கணக்கில் போயிடுச்சு. ஆனால் தெற்க உங்களுக்கு ரொம்ப சிறப்பு. தெற்கு பார்த்து வீடு கட்டிக்கங்க, தெற்கு பார்த்து கம்பெனி வச்சுக்கோங்க, தெற்கு பார்த்து கடை வாடகை போட்டுக்குங்க. இப்போ வாடகைக்கு போனாலும் சரி, ஒத்திக்கு போனாலும் சரி, நீங்கள் தெற்கு பக்கமாக தான் போகணும்.
வடக்கு போகணும், தெற்கு பார்த்த வீட்டில் குடியிருக்கணும், தெற்கு பார்த்த கடையில் வியாபாரம் பண்ணால் உங்களுக்கு செல்வ செழிப்பு இருந்து கொண்டே இருக்கும். அதில் மாற்றுக்கிறது கிடையாது. இன்னொன்று, நிறையா பேர் இப்போ வீடு வாடகைக்கு போகிறாங்க, ஒத்திக்கு போகிறாங்க. அவங்க உடனே என்ன செய்யறது? வளர்புறையை பாருங்கம்பாங்க. எதுக்கு வளர்ப்பு பார்க்குறேனையா? எதுக்கு அவனுக்கு வளர்ப்புற? நீ வளர்ந்துட்டே போகணுமா? வாடகை விட்டு போயிட்டே இருக்கணுமா? தயவு செய்து நீங்கள் வாடகைக்கு போகிறவங்க எந்த ராசிக்காரன் இருந்தாலும் நீங்கள் தேய்வரையில் போங்க. கடைக்கு போனாலும் சரி, கடை வாடகை போனாலும் சரி, நீங்கள் வாடகைக்கு வீடு போனாலும் சரி, ஒத்திக்கு போனாலும் சரி, தயவுசெய்து நீங்கள் வளர்வரையை தேர்ந்தெடுக்காதீங்க. தேய்வரையை தேர்ந்தெடுத்து போங்கள். ஏன் அப்படின்னா தேகினது. சொந்த வீடு கட்டினவங்க தயவுசெய்து வளர்வரையை செஞ்சு போங்க. வளர்வரையில் தான் போகணும். நீங்கள் தேய்வரை போகக்கூடாது. உங்களுக்கு எப்படி முக்கியம் வளர்புறையோ அவங்களுக்கு தேய்வரை முக்கியம். அதுக்கு தான் சுவாமி உங்களுக்கு 2 சாய்ஸ் கொடுத்துருக்காரு. வளரணும், ஒன்று தேயணும். ஒன்று போலே இருக்க முடியுமா? ஏத்தமும் இறக்கும் வாழ்க்கை இருக்கணுங்க. ஏத்தமாகவே இருந்தால் எப்படி இருக்கும்? சாப்பிட்டுக்கிட்டே இருந்தால் எப்படி வெளியே கழிவு போகிறது? அப்போ இதுவும் நடக்கணும், அதுவும் நடக்கணும். அதனால் சொல்கிறேன், இப்படி உங்களுடைய இடத்தை அமைத்து கொண்டால் உங்கள் வாழ்க்கை மிகவும் அதிர்ஷ்டமாகவே இருக்கும். இப்போ என்ன ஜென்மச்சனி ஓடிக்கிட்டு இருக்கு ஒரு பக்கம். கேட்குறக்கு டைம் இல்லை ஐயா, காலாக சொல்லி முடிச்சு போங்க ஐயா அப்படிங்கலாம் நீங்கள் வேகத்தில் இருப்பீங்க. ஏன்னா இப்போ கம்ப்யூட்டர் காலம், சொல்லி முடிங்க ஐயா அப்படிலாம் அவ்வளோ வேகத்தில் இருக்கும். ஏன்னா இப்போ காலம் அப்படி இருக்கு. என்ன செய்ய சொல்கிறீங்க? எல்லாருமே வேகம் போகிறான். ஆனால் வேகத்தை பற்றி பிரச்சனை இல்லை, அந்த வேகமாக இருக்க வேண்டும். அதனால் ஜென்மச்சனி நடக்கிற கும்பராசி நேயர்களுக்கு இரவு நேர பயன்களை தவிர்த்து விடுங்கள். ஏன்னா உடம்புல சின்ன காயம் வந்தாலும் அது வந்துக்கிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகள், ஏதாவது கடன் தொல்லை, இல்லை ஏதாவது எதிரி எவனாவது சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. என்னையா ஏதாவது ஒன்று நிம்மதியாக இருக்காயா வாழ்க்கையில்? நமக்கு இப்போ தாயா கடன் அடைச்சேன், பக்கத்துக்கு சண்டை போடுறேன். இவனை சரி பண்ணி பார்த்தா கடைசியில் பார்த்தா எவ்வளோ சொந்தக்காரன் அவன் முறைச்சிட்டு போகிறேன். அப்போ ஏதாவது நோயோ இல்லை கடனோ எதிரியோ மாற்றி வந்துக்கிட்டே இருக்கான். ஐயா என்னதான் ஏன் செய்ய நாங்கள் அப்படின்பீங்க கும்பராசிக்கார். ஆனால் நீங்கள் யார் மேலேயும் அதிகப்பட்டு வைக்காதீங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம் கும்பராசிக்காரங்களுக்கு. பற்ற திறந்தவன் தான் சனி பகவான். அந்த ராசியில் பிறந்துக்கிறீங்க. எதில் பற்று வச்சிங்களோ அதுவே உங்களை இலக்கம் செய்வாங்க. இப்போ என்ன செய்யணும்? நீங்கள் இப்போ ஒரு கோயிலுக்கு போகிறீங்க, சாமி கூட போகிறீங்க, 2வது விஷயம். நீங்கள் கோயிலுக்கு போனால் அங்கே போய் உளவாரம் பண்ணி பண்ணுங்கள். என்ன இப்படி சொல்கிறீங்க? எங்களாம் வயசாயிருச்சா? ஒன்றும் இல்லை, 2 விளக்கமாறு வாங்கி கொடுத்து அங்கே உள்ள பெண்களை இல்லை அங்கே உள்ள வேலைக்காரன் இந்த வச்சுக்குங்க அப்படின்னு சொல்லிடுங்க. அவங்க கூட்டிக்கிறட்டும். அதாவது நம்மளால் உழைப்பு இருந்தால் நம்மளால் செய்யலாம். உழைப்பு இல்லை, எனக்கு ஜோலி இருக்குது அப்படின்னா 2 விளக்கமாறு வாங்கி கொடுங்க. இது ரொம்ப சனிக்கு பிடிக்கும். சுத்தம் பண்ணுறது பிடிக்குங்க. உங்கள் வீட்டில் சுத்தம் பண்ணுறது, நம்ம துணிமணி நம்ம துவைச்சிக்கிறது, நம்ம பல்ல நம்ம வளர்க்குறோம்ல, நம்ம உடம்பு நம்மளே சோப்பு குளிக்கிறோம்ல, நம்ம பாத்ரூம் கழிக்கிறது, எல்லாமே உங்கள் வேலையை நீங்கள் மட்டும் உங்களுக்காக பார்த்து கொள்ளுங்கள். சனி ரொம்ப சந்தோஷப்படுவான். அப்படிப்பட்ட ராசி தான் நீங்கள் கும்பராசிக்காரங்க. இந்த கும்பராசி பிறந்தவங்களுக்கு தெற்கு பத்த வீடு போனாலும் மனைவி வேலை வீடு அந்த வீடை நீங்கள் தான் சுத்தமாக வச்சுக்கணும். அவங்க சுத்தமாக அதுக்கு நீங்கள் கௌரவம் பார்க்கக்கூடாது மனைவிட்ட. அதை சொல்லுவேன் நான். கணவன் மனைவிட்ட தோக்கணும், மனைவி கணவனை தோக்கணும். யார் தோற்று அவங்க ஜெயிச்சிருங்க வாழ்க்கையில். கும்பராசிக்காரங்க ஜெயிக்க பிறந்தவங்க. பொறுமை தான் மிகப்பெரிய செல்வம் உங்களுக்கு. அதை மட்டும் நீங்கள் விட்டு கொடுத்துடக்கூடாது. ஆனால் இரவு நேரத்தில் பயணத்தை தவிர்த்து விடுங்கள். சொந்த பந்தங்களை இருக்காதீங்க. முதல்ல இடத்த காலி தனியாக போய் உட்காந்துருங்க. அடுத்த இனம், அடுத்த ஜாதி, அடுத்த ஊருக்கு போயிருங்க. பூரியும் சுத்தமாக ஆகுதுங்க கும்பராசிக்காரங்களுக்கு. பூர்வீகத்தை தயவுசெய்து தொந்த விட விற்றுருங்க. பூர்வீக சொத்து கூட வேணாம்னு சொல்லிடுங்க, தப்பே கிடையாது. பூர்வீகத்தில் இருந்தால் ₹1 இருந்தாலும் உங்களுக்கு அதனால் உடல் உபாதிகளுடைய அதனால் உங்களுக்கு எந்த ஒரு பிரயோஜனம் கிடையாது. அதனால் சுய சம்பாத்தியத்தோடு இருந்து நல்ல சிறப்பாக வீடு கட்டி சீரு சிறப்பு வாழ. யார்கிட்டையும் போட்டுக்கிட்டு வளர்ப்பையோ ஆடம்பர செலவு பண்ணவே செய்யாதீங்க. ஆடம்பரமே பிடிக்காது. எந்த அளவுக்கு செலவில் சுருக்கிறீங்களோ
எந்த அளவுக்கு உங்களுக்கு மகிழ்ச்சி குறைக்கிறீங்களோ அது உங்களுக்கு நிறைவாக நிரந்தரமாக இருக்கும். ரொம்ப அலப்பறம் பண்ணவே வேண்டாம். எந்த அளவுக்கு சிக்கனம் இருக்க செல்வம் இருந்து கொண்டே இருக்கும். செல்வத்தை கொடுக்க செல்வம் சேர இருக்கட்டும், செல்வத்தை கொடுத்து நல்லவர் கிடைக்க போதா உலகத்தில், ஏன் அப்படியே தட்டிட்டு போயிட்டே இருப்பேன். அதனால் கும்பராசிக்காரர் ரொம்ப வாழ்க்கையில் ரொம்ப அனுபவித்து ரொம்ப ஆராய்ஞ்சு நல்ல யோசனை பண்ணி எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஏன்னா சனி இந்த கும்பராசி பண்ண ஞானத்தை உள்ளவங்க தான். நீங்கள் அதுதான் அந்த கோபுரத்தை பார்த்தீங்கன்னா பழசத்தில் வச்ச பழம், நீங்கள் பொன்னம்பழம் அதுக்குள்ளே இருக்குது. உங்களுடைய ரகசியம் உங்களுக்கு தான் தெரியும், எங்களுக்கு தெரியாது. இந்த கும்பத்துக்குள்ளே என்னென்ன போடுறாங்கன்னு யாருக்கு தெரியும்? குடத்துக்கு தான் தெரியும். மாதிரி இறைவனுக்கு தெரியும், குடத்துக்குள்ளே என்னன்னு தெரியும். இந்த உயிருக்குள்ளே உடம்பு ஃபாட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, உறுப்புகள், அதுக்கெல்லாம் அதிபதி நீங்கள். நரம்பு, சதை, எலும்பு, மூட்டு, இதுக்கெல்லாம் சனி அதிபதி. அப்படி உள்ள ரகசியத்தை யார்கிட்டையும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். உங்கள்கிட்ட எது வைத்தாலும் எதாவது யார்கிட்ட சொல்லாதீங்க. அதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய ப்ளஸ்ஸு, பெரிய மைனஸ். அதுதான் சொல்லாமல் இருந்தால் ப்ளஸ்ஸு, சொன்னால் மைனஸ். அதனால் நீங்கள் ரொம்ப தன்மையாக இருங்க, அமைதியாக இருங்க, ரொம்ப ஆடம்பரம் பண்ண வேண்டாம். இந்த ராசிக்காரங்கள் அமைதியை விரும்ப 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 அதிர்ஷ்டம் உங்கள் கூடயே இருக்குன்னு சொல்லி தெற்கு பார்த்து வீடு கட்டி குபேரம் போல வாழ வேண்டும் என்று இந்த ஜென்மச்சனியை பற்றி கவலைப்பட வேண்டாம். என்றும் உங்களுக்கு எல்லாம் வல்ல உங்கள் குலதெய்வம், உங்களுடைய தர்பானீஸ்வரர் கூடிய திருநெல் தர்பானீஸ்வருடைய அந்தருடைய சுவாமியின் அனுகிரகமும் மற்றும் உங்களுடைய முன் பிறவியில் செஞ்ச கர்ம யோகமும் இந்த பிறவியில் அணுகி பிறந்திருக்கீங்க. அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் சொல்லி செல்வச் செழிப்பாக இருக்க வேண்டும் என்று அதிர்ஷ்டம் தரும் யோகம் உங்களை வாழ்த்து மகிழ்கிறது. மீண்டும் அடுத்த தொகுப்புல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.